ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிஎன் சேனல் பாரம்பரிய சமையல். தக்காளி பழத்தை பாருங்க, எவ்வளோ டார்க்கான சிகப்பா குட்டி குட்டியா. இது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வாங்கின தக்காளி பழம். மார்க்கெட்ல போய் பார்த்த உடனே தக்காளி பழம் தான் அவ்வளோ அழகா இருந்துச்சு. சரின்னு உடனே 2 கிலோ தக்காளியை வாங்கியாச்சு. இந்த மாதிரி கலரா நாட்டு தக்காளியா காம்போட நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் போது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தக்காளி கடையில போய் வாங்கும்போது நிறைய டேமேஜ் ஆகும். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 2 கிலோ வாங்கினோம்னா நமக்கு நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து ஒரு 10 நாளுக்கு மேலேயே கிடைக்கும். நமக்கு வரும் காசும் சேமிப்பாகும். அதனால கண்டிப்பா மார்க்கெட்ல போய் நம்ம காய்கறி வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். தக்காளி பழம் வாங்கியாச்சு. அடுத்து என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்கும் போது முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. முள்ளங்கி வாங்கியாச்சு. முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அது 1 கிலோ வாங்கியாச்சு. கேரட்டு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், அதனால கேரட் வாங்கியாச்சு, ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் நம்ம புளிக்குழம்பு எந்த குழம்பு செஞ்சாலும் ஒரு கத்திரிக்காயை கட் பண்ணி போடும்போது டேஸ்டா இருக்கும். பொரியல் பண்ணலாம், தனியா கத்திரிக்காயவே நம்ம கூட்டு செய்யலாம், அதனால கத்திரிக்காய் வாங்கியாச்சு. அவரைக்காய் பொரியல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், அவரைக்காய் கார குழம்பு செய்யலாம், அதனால கண்டிப்பா அவரைக்காய் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவரைக்காய் வாங்கிட்டாச்சு. நம்ம எந்த பொருள் சேர்த்து வாங்கினாலுமே நம்ம உடம்புக்கு சேர்த்தாலுமே முக்கியமானது பாவக்காய். ஏன்னா இதுலதான் அதிகபட்சமான நமக்கு கசப்பு தன்மை இருக்கு. அந்த அதிகமான கசப்பு நம்ம உடம்புல வாரத்துல ஒரு தடவையா சேர்த்தோம்னா தான் நம்ம உடம்புல இருக்கிற பூச்சியெல்லாம் அழிஞ்சிடும். நம்ம வேற எதுவுமே கசப்பு சேர்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாவக்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரி தான். அதனால கண்டிப்பா பாவக்காய் வாங்கணும். பாவக்காய் ரேட்டு அதிகமா விக்குது இப்பெல்லாம். பாவக்காய் சீசன் கிடையாது போல, இல்ல போடுறது குறைஞ்சிருச்சான்னு தெரியல. 1/2 கிலோ பாவக்காவே 100 ரூபாய். அதனால பாவக்காய் வாங்கியாச்சு. பூசணிக்காய் பொரியல் பண்ணி நல்லா டேஸ்டா சாப்பிடலாம். பொரியல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பொரியலுக்கு முக்கியமா நம்ம முன்னாடிலாம் வீட்டுல நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது காட்டுல நல்லா எல்லார் காட்டுலயுமே பூசணிக்காய், சொரக்காய், அப்புறம் பீக்கங்காய், பாவக்காய் இந்த மாதிரி காய்கறி தான் நம்ம அதிகமா பார்ப்போம். இப்பெல்லாம் வேற வேற வித்தியாசமா பாஸ்டா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நாங்க கண்டிப்பா பூசணிக்காய் எப்போ மார்க்கெட்டுக்கு போனாலும் ஒரு பூசணிக்காய் தூக்காம வரவே மாட்டோம். ஒரு பூசணிக்காய் எப்பயுமே கட் பண்ணி கூட வாங்க மாட்டோம், முழுசாதான் வாங்குவோம். ஒரு பூசணிக்காய் வாங்கியாச்சு. உருளைக்கிழங்கு நம்ம சாம்பாருக்கு போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கலாம், பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் போகும்போது இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாம இருக்கக்கூடிய காய். ஏன்னா நம்ம பிரிச்சுல வைக்க போறது கிடையாது. எல்லாத்தையுமே அப்படியே நம்ம காய்கறி தட்டுலயோ நல்லா காத்தோட்டமா ஓப்பனா வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும். நம்ம லெமன் சாதம் ஜூஸ் போட்டுக்கிறதுக்கு லெமன் வாங்கியாச்சு. கோஸ் பொரியல் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப நல்லது, வாங்கியாச்சு. தேங்காய் எந்த ஒரு பொரியல் செஞ்சாலும் சரி, குழம்புக்கும் கண்டிப்பா தேங்காய் ஊற்றி வைக்கும் போது தேங்காய் சேர்த்தாலே அது டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். அதனால தேங்காய் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, மல்லி இலை. எந்த ஒரு ரசமா இருக்கட்டும், எந்த குழம்புனாலும் நம்ம கருவேப்பிலை, மல்லி சேர்த்து செய்யும் போதுதான் அந்த குழம்பே டேஸ்டாவும் இருக்கும், அழகாவும் தெரியும். அதனால அது வாங்கியாச்சு. சின்ன வெங்காயம் ரொம்ப 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 நல்லது. எப்பயுமே நாங்க சின்ன வெங்காயம் தான் வாங்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா கலரா நல்லா இருந்துச்சு, சின்ன வெங்காயம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நம்ம பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம், சாம்பார் செய்யலாம், அதனால வெண்டைக்காய் வாங்கிட்டாச்சு. சீனி வரக்காய், கொத்தவரக்காய் ரெண்டுமே சொல்லலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒண்ணு, ரொம்ப நல்லது. அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறியில ஒண்ணு. அதனால எப்போ போனாலும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா 1 கிலோ வாங்கிடுவோம். வாங்கியாச்சு. காளான் கிராமத்து சைடுல மழை காலத்துல ரொம்ப ரொம்ப எளிதா அவங்க ஒரு தென்னந்தோப்பா இருக்கட்டும், ஒரு தரிசா இருக்கட்டும், மின்வெட்டி மழை பெஞ்ச உடனே கண்டிப்பா காளான் வந்துடும் அந்த இடத்துல. அப்படியே நிறைய பறிச்சு சாப்பிடலாம். ஆனா நமக்கு இப்ப கிடைக்காது, செயற்கை காளான் தான் கிடைக்கும். வாங்கியாச்சு. ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை நம்ம மொத்தமா மார்க்கெட்ல போய் வாங்கும்போது நமக்கு காசு கண்டிப்பா சேமிப்பாகும். அதுக்கப்புறம் நமக்கு காயும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி போய் வாங்குங்க. அதுக்கப்புறம் அனாச்சி பழம் மார்க்கெட்ல நல்ல காயா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சு.
சரி நல்லா காயா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இல்லைன்னா அன்னாச்சி பழம்லாம் வந்து அங்கங்க அழுகி போய் தான் நமக்கு கிடைக்கும் வாங்கணும்னு நினைச்சோம்னா. ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே வாங்கிக்கிறணும்னு சாமின்ட்டு ஒரு அன்னாச்சி பழத்தையும் தூக்கியாச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்குங்க, காசை சேமிங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.